அமெரிக்காவினுடைய ஒரு ராணுவ ஹெலிகாப்டர் US C-17A பெனின் நாட்டுக்குள்ள வந்து இறங்குது. என்னடா பெனின் நாட்டுக்குள்ள அமெரிக்காவினுடைய விமானமா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பெனின் நாடு நைஜர் மேல அட்டாக் நடத்தலாம், அதுக்கான அனுமதியை நான் தாரேன் அப்படின்னு சொன்ன ஒரு நாடு. ஸோ பெனின் நாடு அனுமதியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அமெரிக்கா அவங்களுடைய படையை உள்ள கொண்டு போறாங்க. நைஜருக்கு எதிராக பிரான்ஸ், அமெரிக்கா, மேற்குலக நாடுகள் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. காரணம் என்ன? இவ்வளோ நாள் எடுத்துட்டு இருந்த தங்கம் இனிமே கிடைக்காது, இவ்வளோ நாள் எடுத்துட்டு இருந்த யுரேனியம் கிடைக்காது. இந்த யுரேனியம், தங்கம் இதெல்லாம் ரஷ்யாவுக்கு போயிருச்சுன்னா, இங்கே வேக்னார் குரூப் வந்துட்டாங்கன்னா, இல்லை தனியாக ஒரு அரசாங்கம் இல்லாட்டி ஆப்பிரிக்க யூனியன் மிகப்பெரிய அளவில் மேற்குலக நாடுகளை விட்டு பிரிந்து சென்று விட்டது என்றால் ஐயோ நினச்சி கூட பார்க்க முடியலை. என்னதான் நடக்க போகுது? நைஜர் பாகம் 1 பார்த்துருப்பீங்க, இது நைஜர் பாகம் 2. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நைஜர், மாலி, பர்கினோ ஃபாசோ இந்த 3 நாடுகள் தான் இப்போ ஒன்றா நிற்கிறாங்க. இந்த 3 நாடுகளில் தான் இப்போ இராணுவ புரட்சி வந்து அங்கே இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகளுடைய ஆட்சியை தூர போட்டு நான் வந்து உட்காரேன்டா அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தேவையான இராணுவ தளபதிகள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. சில இடங்களில் இராணுவ தளபதிகள் இராணுவ ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது கொடூரமாக இருக்கும், கொடூரமான ஆட்சி நடத்துவாங்க. அதற்கு சிறந்த உதாரணம் மியான்மர். ஆனால் இப்போ இந்த பர்கினோ ஃபாசோவாக இருக்கட்டும், மாலியாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய நைஜராக இருக்கட்டும், இங்கே நடப்பது என்னன்னா, உங்களுடைய சொத்தெல்லாம் ஒருத்தன் களவாண்டுட்டு போயிட்டே இருக்கான், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அங்கேருந்து யுரேனியம் எடுக்கப்படுது, அங்கேருந்து தங்கம் எடுக்கப்படுது, இன்னும் நிறைய கனிம வளங்கள் வெட்டி வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு லாபமாக அவன் போடுறது எலும்பு துண்டு மாதிரி 5%. வெறும் 5% லாபத்தை இந்த மாலி, பர்கினோ ஃபாசோ, நைஜர் இந்த இடத்துலலாம் கொடுக்குறாங்க. அதுலேயும் நைஜர் அப்படிங்கிறது யுரேனியத்தினுடைய ஒரு பெரிய கிடங்கு. அங்கே யுரேனியத்தில் 2 மைனிங் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய மைனிங் செய்யலாம். ஆனால் அந்த 2 மைனிங்லேயே மேற்குலக நாடுகளுக்கு தேவையான, பிரான்ஸுக்கு தேவையான யுரேனியம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு போயிட்டே இருக்காங்க. இதில் அவங்களுக்கு கிடைப்பது 5%. இந்த 5% லாபத்தை வச்சு நைஜரை எப்படி வழிநடத்த முடியும்? ஆனால் அப்படி வழிநடத்துவதற்காக அங்கே ஒரு அரசாங்கம் அமைக்கப்படுது. அந்த அரசாங்கம் பிரான்ஸ், அமெரிக்காலாம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம். அப்போ மக்கள் ஏழ்மையுடன் இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் மட்டும் சுகபோகமாக இந்த மேற்குலக நாடுகள் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சு சந்தோஷமாக வாழ்வார். மேற்குலக நாடுகள் இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கோபம் வருமா வராதா? நைஜரில் அந்த மாதிரி கோபம் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கும் வருது. அந்த கோபத்தை இன்னும் பெரிதாக்கிறார் பர்கினோ ஃபாசோவினுடைய இப்ராஹிம் அவர்கள். அவர் என்ன சொல்றார்? என்னுடைய நாட்டை பற்றி நான் கவலைப்பட்டுக்கிறேன்டா, ஏன்டா மேற்குலக நாடுகள் உங்களுடைய இராணுவத்தை உள்ள கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றார். இவருடைய பேச்சுக்கள் கேட்கும்போது நைஜரில் அடுத்ததாக ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. KGF படத்தை பார்த்தபோது ஒவ்வொருத்தனுடைய முடிவு எந்திரிச்சு நின்றுச்சு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, உண்மையான KGF அங்கே நடந்துட்டு இருக்குங்க. உண்மையான KGF-இனுடைய அடிமைத்துவம் அங்கே நடந்துட்டு இருக்குங்க. அதை எதிர்த்து அங்கே 3 நாடுகள் போரிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மை செய்தியே நம்முடைய ஊடகங்கள் சொல்ல மறுக்கிறார்கள். இந்த செய்தி தானே உண்மையா வெளியில போயிருக்கணும். யுரேனியம்னா, தங்கம்னா என்ன, தங்கத்தை ஆபரணமா போட்டா 1 சவரன் தங்கம் இப்படின்னு சொல்லக்கூடிய பேசக்கூடிய நாம அதுல எங்கிருந்து வருது? அதனால் அந்த நாடுகளுக்கு, இந்த நைஜர், மாலி இல்லாட்டி பர்கினோ ஃபாசோ போன்ற நாடுகளுக்கு என்ன லாபம்? அதை எடுத்து சுரண்டக்கூடிய மேற்குலக நாடுகளுக்குலாம் எவ்வளவு லாபம் அப்படிங்கிறதான் சொல்லி கொடுத்தாதானே யங்கர் ஜென்ரேஷனுக்கு இந்த நாலேஜ் பெரிய நாலேஜாக மாறும். இல்லாட்டி தங்க கடையில் மட்டும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம். இதெல்லாம் கிடையாது, நம்ம பார்க்குற வாழ்க்கையே கிடையாது. இதை விட கொடூரமான, இதை விட உண்மையான ரத்தம் சொரிந்த அந்த வரலாறு அப்படிங்கிறது இந்த நைஜர்லேருந்தே நம்ம பார்க்கலாம். ஸோ நைஜர் இப்போ எங்கள் நாட்டுக்காக நாங்கள் போராடுறோம்னு சொன்ன உடனே பிரான்ஸ் என்ன சொல்கிறாங்க? பிரான்ஸ் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வெஸ்ட் ஆப்பிரிக்கன் ஸ்டேட்ஸினுடைய அந்த யூனியனை கூப்பிட்டு, எக்கனாமிக் யூனியனை கூப்பிட்டு உடனடியாக 1 வாரம் தடை போடுங்கப்பா, 1 வாரத்தில் அவன் சரிப்பட்டு வரலன்னா அவனை அடித்து தூக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெனின் சப்போர்ட் கொடுக்கும்போது நைஜருக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நைஜர் என்ன செய்யறாங்க? அவங்களுடைய எல்லை ஓரமா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாமே கொண்டு வைக்கிறாங்க. செம்மையான காய் நகரத்துல நைஜர் அங்க கொண்டு வச்சிட்டு இருக்கு. நைஜர் இப்படி வைக்கும்போது நைஜீரியாவுக்கு பயம் வருது. நமக்கு எதிராக இவனை ஏதோ செஞ்சிட போறானுங்க. சரி, அப்படின்னா நைஜர் ஓகே, பர்கினோ ஃபாசோ ஓகே, மாலி ஓகே, அல்ஜீரியா அதுக்கு மேல ஒரு நாடு இருக்கு பாத்தீங்களா? அல்ஜீரியா அமெரிக்காவினுடைய ஒரு நண்பன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா தப்பு. கண்ணுங்களா, ராசாக்களா? 3 நாட்களுக்கு முன்னாடி அல்ஜீரியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் தலைவர்கள் நேரம் எங்கே போயிருக்காங்க? ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. சார் இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அல்ஜீரியா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்க ரஷ்யா சில பல சூட்சமங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் அல்ஜீரியா ரஷ்யா பக்கம் ஓடுது? ஏன்னா அல்ஜீரியாவும் ரஷ்யாவும் நண்பர்கள். அல்ஜீரியாவும் ரஷ்யாவும் நண்பர்கள் அவ்வளோதானா? நைஜர்
அவ்வளோதானா? அதுக்காகவா கிடந்து மேற்குலக நாடுகள் தாம் தூம்னி குதிச்சிட்டு இருக்காங்க? இந்த இடத்துல இன்னும் பல ட்விஸ்ட்டை நான் உங்ககிட்ட உடைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வேகனார் குரூப் நைஜருக்கு சப்போர்ட்டாக நான் வாரேன்னு சொல்கிற அந்த தகவலையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரிகோசின் அவர்கள் நேற்று ரொம்ப பெரிய அளவில் வீடியோவாக வெளியில் விடுறார். அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 5% லாபத்தை மட்டும் நைஜர் பீப்புளுக்கு கொடுத்துட்டு நீ அங்கே இருக்கக்கூடிய வளத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எவன் சும்மா விடுவான்? அவனுக்கு ஆதரவாக நான் வரேன் உள்ளக்க, கண்டிப்பாக எங்களுடைய படை உங்களுடைய படை ஓட ஓட விரட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்கிறது மட்டும் கிடையாது, அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை கொடுக்குறார். உன்னுடைய படையை உடனடியாக வாபஸ் வாங்கு. பிரான்ஸ் எப்படி படையை வாபஸ் வாங்கினாங்களோ அதே மாதிரி நீயும் வாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அமெரிக்கா சொல்கிறாங்க, இல்லை இல்லை எங்களுடைய 1000 ராணுவ வீரர்கள் அங்கே நின்றுட்டு தான் இருப்பாங்க, முடிஞ்சா தொட்டுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது. ஆப்பிரிக்க யூனியனிடையே ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது கிடையாது. பல நாடுகளிலும் இந்த மேற்குலக நாடுகள் அவங்களை அடிமையாக வச்சிருக்காங்க. இல்லாட்டி அவங்க அடிமை ஆட்சி அப்படிங்கிறது பொம்மை ஆட்சியாக நடந்துட்டு இருக்கு. அதுலேருந்து குதித்தெழும் வீரர்களாக இந்த 3 நபர்கள் வெளியில் வந்த உடனே அமெரிக்கா இங்கிருந்து முழுவதுமா அவங்களுடைய ராணுவத்தை பின்வாங்கி விட்டால் அது அமெரிக்காவுக்கு பேரிழப்பாக மாறிவிடும். சோ இப்போ வேகனார் குரூப்பினுடைய பிரிகோசின் அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, இவனெல்லாம் டெரரிஸ்ட், வெளிநாடுகளில் வந்து நம்ம நாட்டினுடைய அந்த கனிம வளத்தை உங்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய டெரரிஸ்ட், இந்த டெரரிஸ்டுக்கு எதிராக நம்ம ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலை உயர்த்துகிறார். இது இப்போ பெரிய பேசு பொருளாக மாறுது. பிரிகோசின் அப்படின்னு சொல்லும்போது வேகனார் குரூப் மட்டும் என்ன ரொம்ப உத்தமனுங்களா? கிடையாது. ஆப்பிரிக்காவில் பல மைனிங் வேகனார் குரூப்புக்கு கீழே தான் இருக்கு. ஆனால் வேகனார் குரூப் எடுக்கக்கூடிய லாபம் எவ்வளவு தெரியுமா? 25%. மீதம் இருக்கும் 75% யாருக்கு போகும்? ஆப்பிரிக்க நாட்டு அவங்க எந்தெந்த இடத்துல இருந்து அந்த மைனிங் எடுக்கிறாங்களோ அந்த நாட்டுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இவனு எடுக்கிறது 5% கொடுத்து 95% எடுத்துட்டு போறாங்க. வேகனார் குரூப் 75% கொடுத்துட்டு 25% எடுத்துட்டு போறாங்க. ஆப்பிரிக்க நாடுகள் கூட்டி கழிச்சு ஒரு கணக்கு பார்த்தா யாருக்கு லாபமாக இருக்கும்? வேகனார் குரூப்பை நிலைநிறுத்துவதே நமக்கு சால சிறந்ததாக இருக்கும். வேகனார் குரூப் ஆப்பிரிக்காவில் பிரசன்ஸ் ஆயிட்டாங்கன்னா அங்கே யார் வந்துட்டாங்கன்னு அர்த்தம்? ரஷ்யா உள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஆப்பிரிக்கா வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். புட்டின் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாரே, மல்டி போலார் வேர்ல்ட். மல்டி போலார் வேர்ல்டில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு முக்கியத்துவம் இருக்கு, முக்கியமான இடம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே, அது எல்லாம் இப்போ நடந்து வருகிறது அப்படிங்கிறத இப்போ மேற்குலக நாடுகள் புரிய ஆரம்பித்து விட்டார்கள். பாசம் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இனி வரவே கூடாது. அதாவது இப்போ நைஜர்னுடைய அதிபராக இருந்து ராணுவ புரட்சியில் தூக்கி எறியப்பட்ட அதிபர் தான் இந்த பாசம் அவர்கள். ஸோ பாசமினுடைய ஆட்சி இனிமேல் நமக்கு வேண்டாம், அதனால நம்ம என்ன செய்யலாம்? ஒட்டுமொத்தமாக ஒன்றிணையலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நைஜர் என்ன செஞ்சுட்டாங்க? அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைஜர், அல்ஜீரியா, எகிப்த் இவங்க எல்லாம் தான் இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் நல்ல மிலிட்டரி வச்சிருக்கக்கூடிய நபர்கள். ஸோ அவங்க எல்லாருமே இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க? மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய உரிமைக்காக போராட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதானா? இந்த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோன்னு ஒரு நாடு இருக்கே, அங்கே வந்து ஏதோ ஒரு அப்ரைசிங் நடக்குதாமே. எஸ், ஐநா சபையினுடைய அந்த நபர்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம், வேற்று நாட்டவர்களுடைய ராணுவம் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி யார் போராடிட்டு இருக்காங்க? டிஆர் காங்கோவை சேர்ந்த மனிதர்கள் போராட ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ இது ஒரு பிரச்சனையாக அங்கே பார்க்கப்படுது. நைஜர்னுடைய இப்போது அதிபராக இருக்கக்கூடிய ராணுவ தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, டிப்ளமேட்டிக் டைஸ், எங்களுடைய தூதரக அதிகாரிகள் இல்லாட்டி தூதரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான நட்புகளிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். பிரான்ஸ், நைஜீரியா, டோகோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் டிப்ளமேட்டிக் டைஸ் அப்படிங்கிறத இங்கே முறித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. பிரான்சினுடைய 24 பிரான்ஸ் 24 அப்படிங்கிற ஒரு ப்ராட்காஸ்டர் இருக்கு, அவங்கெல்லாம் இன்னுமே நைஜர்லேருந்து செயல்படக்கூடாது அப்படிங்கிற தடையை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி பல திடுக்கிடும் தகவல்களும் உண்மைகளும் வெளியில வந்துட்டு இருக்கும்போது நைஜருக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்காது, எதிராக களமிறங்குவாங்க. அப்படின்னு ஆதரவாக ரஷ்யா தானே களமிறங்க வேண்டும். நைஜர் அமெரிக்காவுக்கு எதிராக போக 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 ரஷ்யாவுக்கு என்ன தெரியுமா நல்லது? ஒரு பெரிய பிளான் போட்டிருந்தாங்க. இதுதான் ட்விஸ்ட், இதுதான் கிளைமேக்ஸ். ஒரு பெரிய பிளான் போட்டிருந்தாங்க. அமெரிக்கா, பிரான்ஸ், யூரோப் எல்லாருமே ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. என்னன்னா, இயற்கை எரிவாயு கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த கேஸ் ரஷ்யாட்ட வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ரஷ்யா உக்ரைன் போர் வந்த உடனே இல்லை நாங்கள் ரஷ்யாட்ட வந்து கேஸ்லாம் வாங்க மாட்டோம், யூரோப் முழுவதுமாக ஒரு சபதத்தை எடுங்க, உறுதிமொழி எடுங்க, நாம் ரஷ்யாட்டிருந்து கேஸ் வாங்க மாட்டோங்கிற உறுதிமொழி எடுங்க. 2024 டோட்டலாக நாங்கள் கேஸ் ரஷ்யாட்டிருந்து வாங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் சைன் போடுங்கன்னு சொன்னாங்க. சில நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் பல நாடுகளும் யூரோப் நாடுகளும் கேஸ் வாங்குவதை கம்மி பண்ணிட்டாங்க. அப்போ இந்த கேஸை இப்போ அமெரிக்கா உட்பட பல நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டெய்னர்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாலும் போதுமான அளவுக்கு இவங்க கிட்ட இப்போ கேஸ் அப்படிங்கிறது இல்லை, யூரோப்புக்கு கொடுக்குற அளவுக்கு கேஸ் இல்லை. அப்போ இந்த கேஸ் எங்கேருந்து எடுக்கணும்? ஆப்பிரிக்க நாடுகள்கிட்ட எடுக்கணும். அப்போ ஆப்பிரிக்க நாடுகள்கிட்ட எடுக்க வேண்டிய பைப்லைன் இருந்தால் தானே கேஸ் கொண்டு வர முடியும். பெட்ரோல் இல்லாட்டி இந்த கச்சா எண்ணெய் மாதிரி ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேஸை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, அதுக்கு பைப்லைன் வேணும். அப்போ இந்த பைப்லைன் அப்படின்னு சொல்லும்போது சஹாரான் பைப்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு பைப்லைனை பற்றி கொஞ்சம் தேடி பாருங்க. இந்த சஹாரான் கேஸ் பைப்லைன் அப்படிங்கிறது நைஜீரியாவிலிருந்து கேஸை எடுத்து ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்துலாம் எடுத்து அந்த நைஜீரியா வழியாக எங்கே கொண்டு போகிறது? யூரோப்புக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு திட்டம். இந்த சஹாரான் கேஸ் பைப்லைன் அப்படிங்கிறதுக்கான ரூட் நைஜர் வழியாகத்தான் போகுது.
நைஜர் இல்லைனா அடுத்ததா பர்கினோ, அப்படி இல்லைனா மாலி, இதன் வழியாக தான் போயாகணும். ஸோ நைஜர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ் இந்த சஹாரான் கேஸ் பைப்லைனுக்கு. அப்போது நைஜரில் ஏற்படக்கூடிய குழப்பம் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த கேஸ் பைப்லைன் திட்டத்தையும் பாதிக்கும். அப்போ இந்த கேஸ் பைப்லைன் திட்டம் சரியாக ஒர்க் ஆகலைன்னா அது யாருக்கு லாஸ்? யூரோப்புக்கு மறுபடியும் கேஸ் கிடைக்காதப்பா, எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இதனால தானே இந்த மேற்குலக நாடுகள் சும்மா தையான்னு குதிக்கிறாங்கங்கிற அந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி பிரச்சனை, இதே மாதிரி உள்நாட்டு பிரச்சனை பாகிஸ்தானில் நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னு சொல்லுவீங்களா? இம்ரான்கான் அவர்களும் ஷபாஸ் ஷெரீப் அவர்களும் மோதிக்கொள்றாங்க. இம்ரான்கான் அவர்களை கைது பண்றாங்க, ராணுவ புரட்சி வருது, அங்கங்க சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆனா ஏன் அமெரிக்கா அவங்களுடைய ட்ரூப்ஸை உள்ள அனுப்பல? ஏன்னா அங்கே எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, தீவிரவாதத்தை தவிர எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் லூட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இல்லாட்டி இருக்கக்கூடிய அந்த கனிம வளங்கள்லாம் லூட் பண்ணுறதுக்கு சீனா இருக்கான். அதனால பாகிஸ்தானில் அமெரிக்கா சொல்லாது நான் போய் என் ராணுவத்தை நிப்பாட்டுறேன். ஏன் ஆப்கானிஸ்தானில் இப்போ அமெரிக்கா அவங்களுடைய ராணுவத்தை விலக்கி கொண்டார்கள்? எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிறது மீதம் இருக்கிறது சின்னதாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, எனக்கும் உனக்கும் வேண்டாம், அது இப்போதைக்கு சண்டை போட நான் பிறகு பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி எடுப்பதற்கு எதுவுமே இல்லைன்னா அந்த நாட்டை அனாதையாக விட்டுட்டு ஓடிடுவாங்க. இது உக்ரைன்லையும் நடக்கும். உக்ரைன் ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸில் மிக முக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவை பழி வாங்குவதற்கு கனிம வளங்களை விட அங்கே இருக்கக்கூடிய விவசாய பொருள், அந்த விவசாயம், அதுக்காக தான் பிளாக் ராக் போன்ற நிறுவனங்கள் உள்ள புகுந்திருக்காங்க. அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் செஞ்சு தரதுக்கு நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதுன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. இப்போதைக்கு உக்ரைன் அழிவது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உக்ரைனுடைய அந்த சாயில், மண், அந்த மண்ணில் ஏற்படக்கூடிய விவசாய பொருட்கள், அதனால் ஏற்படக்கூடிய லாபம். இன்னைக்கு உக்ரைன் செத்து போட்டும், உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள் அழிந்து போகட்டும், 10-15 வருடங்களுக்கு பிறகு உக்ரைன் மறுபடியும் ஒரு உக்ரைனாக மாறும். அந்த நேரம் அது யாருக்கு அடிமையாக இருக்கும்? யார் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஞ்சு கொடுக்குறாங்களோ, யார் அவங்களுக்கு கடன் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு அடிமையாக இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்க வேண்டியதாக இருக்கும். அந்த விவசாய பொருட்களுடைய லாபம் அவங்களுக்கு போகும். இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சாதாரண மனிதர்களே 40 வயசில் எப்படி இருக்க போகிறோம், 50 வயசில் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு வாழும்போது அவெல்லாம் பெரிய கார்பரேட் எவ்வளோ பெரிய கணக்கு போட்டு வச்சுருப்பான். ஸோ அதே மாதிரி இப்போ நைஜர்லையும் இந்த ஒரு கேஸ் பிரச்சனை அப்படிங்கிறது பெரும் பிரச்சனை தான். அப்போ இந்த சஹாரான் கேஸ் பைப்லைன் அப்படிங்கிறதெல்லாம் மேற்குலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் ப்ராப்ளத்தை உருவாக்கும். ஸோ நைஜர் ஜெயிக்க போகுதா? பர்கினோ ஃபாசோவினுடைய இப்ராஹிம் அவர்கள் ஒரு ஹீரோவாக வளர்ந்து வந்தார், அவர் ஜெயிக்க போகிறாரா? மாலி ஜெயிக்க போகுதா அப்படிங்கிறது இங்கே பிரச்சனை. அதுவே இல்லை இங்கே பிரச்சனை. இங்கே உண்மையான பிரச்சனை, உண்மையாக மக்களுக்கு என்ன தேவை, அதை மக்கள் புரிந்து கொள்கிறார்களா? அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க ஊடகங்கள் பாடுபடுகிறதா? யங்கர் ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு அறிவு தீனியை போடுறாங்களா மக்கள், ஊடகம்? அதுதான் இங்கே கேள்வி. நம்ம எல்லாருக்குமே அமெரிக்காவை பற்றி தெரியும், ஆனால் ஆப்பிரிக்காவை பற்றி தெரியுமா? ஆப்பிரிக்காவை பற்றியான வளங்களை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஆப்பிரிக்கா அடிமையாக கிடந்துச்சு, அதை மட்டும்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாங்க. ஆப்பிரிக்காவில் அவ்வளோ தங்கம் இருக்குது, யுரேனியம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் அது யாரும் நம்ப மாட்டேங்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஆப்பிரிக்காவில் யுரேனியம் இருக்காமே, என்னையா சொல்கிறாரு, அணுவில் எல்லாம் அமெரிக்காலாம் வச்சுருக்காங்க, அவன்கிட்ட தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இதை ஷேர் பண்ண வேண்டியது, இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது நாம தான். கொஞ்சம் கஷ்டம்தான் இதை பார்ப்பதற்கோ இதை பகிர்வதற்கோ, கொஞ்சோண்டு நபர்கள் தான் நம்ம இருக்கோம். ஆனால் இதை நாம கூட செய்யலைன்னா வேறு யார் செய்ய போகிறா? இன்னைக்கு நைஜருக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு எந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வேணாலும் ஏற்படலாம். அன்னைக்கு நமக்கு தெரியாது ஆப்பிரிக்கா அடிமைப்பட்டு கிடந்தது அப்படின்னு சொல்கிறது, இன்டர்நெட் கிடையாது. ஆனால் இன்னைக்கு எல்லாமே நமக்கு தெரியுது. தெரிந்தும் கண்ணை மூடிக்கொண்டு இதெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன், எனக்கு ஜெயிலர் பாட்டு தான் முக்கியம், லியோ ட்ரெய்லர் தான் முக்கியம், விடாமுயற்சி தான் முக்கியம்னு சொன்னால் சரிப்பட்டு வராதுப்பா. நல்ல ஜென்ரேஷன் உருவாக்கும். அட்லீஸ்ட் கொஞ்சம் அறிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுப்போம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.